அப்படி ஒரு தடவை டக்குன்னு தாண்டுங்க. சூப்பர், போங்க. 4.62 4.62. சூப்பர் 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 சூப்பர். கரெக்டா லேண்ட் ஆனது பின்னாடி கீழ இருந்தா. டோட்டலா இப்போ நம்ம எத்தனை பேர்? 13 பேர் தாண்டி இருக்கோம். 13 பேர்ல 4 பேருக்கு ஃபெயிலியர். அந்த 4 பேர்ல 3 பேருக்கு டபுள் ஸ்டார் வந்து ஃபெயிலியர். சரிங்களா? 4 பேர் ஃபெயிலியர், அதுல 3 பேருக்கு டபுள் ஸ்டார் வந்து ஃபெயிலியர். நம்ம வந்து லாங் கேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஏபிசி ட்ரில்ஸ் நல்லா பண்ணணும், பிளயோமெட்ரிக்ஸ் நல்லா பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு ஜம்பிங் ஒர்க் அவுட்ஸ் அதிகமா பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரென்வே வந்து உங்களுக்கு 40 மீட்டர்ல இருந்து 45 மீட்டர் இருக்கும். சரியா? 40 மீட்டர் இருந்து 45 மீட்டர் இருக்கும். நீங்க ரென்வே வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடா வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரியா? ரெண்டாவது வந்து டேக் ஆஃப் வந்து நீங்க ஃபெயிலியர் ஆகாம கரெக்டா எடுக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் தான். எனக்கு வந்து டேக் ஆஃப் வர மாட்டேங்குது, எனக்கு என்வே வர மாட்டேங்குது, எனக்கு லேண்டிங் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தாழ்த்திக்க கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும். டேக் ஆஃப் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் ரிட்டர்ன் பண்ணி பார்க்கணும். ஆல்ல பண்ணி பார்க்கணும், A1ல பண்ணி பார்க்கணும், ஆல்ல 3 ஸ்டெப்ஸ்ல பண்ணி பார்க்கணும், 5 ஸ்டெப்ஸ்ல பண்ணி பார்க்கணும், 7 ஸ்டெப்ஸ்ல பண்ணி பார்க்கணும், 9 ஸ்டெப்ஸ்ல பண்ணி பார்க்கணும். சரியா? உங்களுக்கு லேண்டிங் கிடைக்கல அப்படின்னா நல்லா ஏபிசி ட்ரில்ஸ், இந்த மாதிரி ட்ரில்ஸ் நல்லா அதிகமா பிளயோமெட்ரிக்ஸ் பண்ணி பார்க்கணும், ட்ரில்ஸ் நல்லா பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஹிப் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். நல்லா மொபிலிட்டிலாம் பண்ணீங்கன்னா ஹிப் நல்லா ஓப்பன் ஆகும், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஒரு சிலர் நல்லா ஹைட்டா இருப்பாங்க, 180 சென்டிமீட்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸே கிடைக்காது. ஒரு சிலர் 150 160 தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்லா 5 மீட்டர் மேல தாண்டுவாங்க. காரணம் என்ன? ப்ராக்டிஸ் தான். சரி, அதனால வந்தவங்களுக்கு ஓகே, என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சிலர் நல்லா தாண்டிங்க, ஒரு சிலர் நல்லா தாண்டி ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்களா, அதான் கஷ்டமா இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா 4 மீட்டருக்கு 5 மீட்டர்லாம் தாண்டுறீங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆகுது. சரியா? அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஏன் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரையல்ஸ் மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம ரோப்பு பார்த்துட்டோம். ரோப் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் டபுள் ஸ்டார் வந்துட்டு. சரி, அடுத்து வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து லாங் ஜம்ப் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஒன்று டேக் ஆஃப் ப்ராப்ளமா இருக்கும். டேக் ஆஃப் வந்து உங்களுக்கே தெரியும், 2 சான்ஸ் கொடுப்பாங்க. சரியா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸே நீங்கள் கிளியர் பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. 4.50 மீட்டர் தாண்டினா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டாரு, 4.20 மீட்டர்ஸ் மேலே தான் தாண்டினா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டாரு. சரியா? மேக்ஸிமம் இதை வந்து ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. சரியா? மேக்ஸிமம் நீங்கள் ஃபெயிலியர் ஆகாம தாண்டுறோம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு ஒரு ஃபியர் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் சான்ஸே கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? டேக் ஆஃப் பற்றி உங்களுக்கே தெரியும். சரியா? ஒரு 1 இன்ச்சஸோ 2 இன்ச்சஸோ 5 இன்ச்சஸோ எவ்வளோ வெளியே வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான். சரியா? அதனால டேக் ஆஃப் வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டெப்பும் உண்டு. ஆன்லேயே எடுக்கலாம், ஈவன்லேயே எடுக்கலாம். சரியா? ஆன்லாம் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 5 ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், 7 ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், 11 ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், 9 ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், 13 ஸ்டெப் எடுக்கலாம். சரியா? இப்போ ஆடு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பவர் லெக் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்பதான் உங்களுக்கு வந்து டேக் ஆஃப் வந்து கரெக்டாக கிடைக்கும். சரியா? ஈவன்ல எடுத்தீங்கன்னா உங்களோட நான் பவர் லெக் ஃபர்ஸ்ட் லெக்கு லேண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? பவர் லெக் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் ஓரளவு பவர் லெக் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஒரு சிலருக்கு லெஃப்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு ரைட் இருக்கும். சரியா? அதனால உங்களுக்கு வந்து 4.50 மீட்டர் பயப்படாம தாண்டுங்க. அவங்க எதுவும் நினைப்பாங்களோ, ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்னு எந்த பயணம் இல்லை. நீ எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அது அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நம்ம லைஃப் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஜாபுக்கு போக போகிறோம். சரியா? யாரும் வந்து உங்களுக்கு வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி யாரும் சொல்லி தர மாட்டாங்க. சரி, அதனால இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. சரியா? அப்போ இல்லை ஒருத்தர் அப்படி தாண்டலாமா? சரியா? மேக்ஸிமம் ஒரு இதுல ஷூ போட்டு தாண்டது பெஸ்ட்டு. சரியா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 400 மீட்டர்லாம் உங்களோட 11 மணிக்கு ஓட விடுறாங்க, இல்லை எக்ஸாம்பிளுக்கு 1500 மீட்டர் 11 மணிக்கு ஓட விடுறாங்க. ஒரு சில கிரவுண்டு வந்து கொஞ்சம் ஆடா இருக்கு அப்படின்னா கால் பொத்துரும். சரிங்களா? அப்போ 1500 மீட்டர் உங்க கால் பொத்துட்டுனா உங்களால வந்து ப்ராப்பரா 400 மீட்டர் ஓட முடியாது, லாங் ஜம்மே சரியா தாண்ட முடியாது. சரி, அதனால ஷூ போட்டு பண்றது பெஸ்ட். இல்லை உங்களுக்கு வந்து இதே கரெக்டா இருக்கும் அப்படின்னா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஒரு தடவை தாண்டுறீங்களா? மேக்சிமம் என்ன அப்படின்னா, நீங்க டேக் ஆஃப் எடுக்கும் போது அங்கிட்டு வரும்போது டேக் ஆஃப் பார்க்காம நீங்க வந்து லேண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரியா? டேக் ஆஃப் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்பீடு குறைஞ்சின்னா டிஸ்டன்ஸும் குறைஞ்சிரும். அதனால டேக் ஆஃப் வந்து கரெக்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அப்போ ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரீங்க அப்படின்னா
டேக் ஆஃப் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 35-40 கிலோமீட்டர் ஸ்பீட் ஆயிரும். ஸ்பீடு குறைஞ்சிடும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். அதனால மேக்ஸிமம் டேக் ஆஃப் பார்க்காதீங்க. சரியா? அப்படி ஒரு தடவை டக்குன்னு தாண்டுங்க. சூப்பர், போங்க. ரொம்ப 4.62 4.62. நெக்ஸ்ட் அடுத்து சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து வாங்க வாங்க, ஒருத்தர் வாங்க. என் பயப்பட எல்லாரும் தாண்ட தான் போறோம். அப்படி முன்னாடி பெண்டு இல்லாம நேரம் இருக்கட்டும்ல. ரெடியா? வாங்க 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 வாங்க. சூப்பர் 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 சூப்பர். கரெக்டா லேண்ட் ஆனது பின்னாடி கீழ இருந்தா. ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ். சுத்தி ஒரு இடம் சுத்திக்கோங்க. நேரா இருக்கா? அடுத்து வாங்க. சூப்பர் 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 சூப்பர். 4.70. ஒரு தடவை டக்கு டக்குன்னு வந்தீங்கன்னா டக்கு 400 மீட்டர் போலாம். அடுத்து தாண்டாதான் அப்படியே அங்க போயிருங்க. ரெடியா ப்ரோ? வாங்க. ஃபெயிலியர். நல்லா தாண்டாரு. டபுள் ஸ்டார் கிட்ட வந்து தாண்டாரு. ஆனா ஒரு 2 inches. சரியா? 2 inches அவருக்கு ஃபெயிலியர். ஓகே. வாங்க வாங்க வாங்க. சூப்பர். த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ. சரிங்களா? நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆனாலும் டிஸ்டன்ஸ் கம்மியாக கிடைச்சா ஒரு சான்ஸ் உண்டு. சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இது பெஸ்ட்டாக பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். பயப்படாங்கன்னா ஒரு 1 வீக் தான் இருக்கு. இப்போ பயந்து பின்னாடி ஒழிஞ்சிருந்தீங்கன்னா அங்கே போய் அந்த ஃபியர் அங்கேயே வரும். இங்க நீங்க தைரியமா பண்ணாதான் அங்கே போய் தைரியமா பண்ண முடியும். சரியா? உங்களோட ஃபியரே உங்களோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? எதுக்குமே பயப்பட வேண்டாம். எல்லாரும் இருக்காங்க, தனியா தாண்டி பாக்குறேன் அப்படிலாம் விஷயமே கிடையாது. எல்லாரும் இருக்கும்போது தாண்டி பார்க்கணும். சரியா? அதனால த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ். இப்படி எடுத்தீங்கன்னா டேக் ஆஃப் கரெக்டா வராது ப்ரோ. நீங்க 2 இடம் எப்படி வரீங்களோ அதே மாதிரி டேக் ஆஃப் எடுக்கணும். 2 இடம் எப்படி வரீங்களோ அதே ஸ்டெப் எடுத்து போங்க. எப்படி எடுத்தீங்கன்னா நீங்க 2 வரும்போது ஸ்டெப் அதிகமா வரும். அதான் சொல்றேன்ல. எனக்கு வந்து இங்க 9 ஸ்டெப் வருது. அந்த மாதிரி எடுங்க. ஓகே. 4.13. ஓகே, நெக்ஸ்ட். சூப்பர்.
4.68 4.68 ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு ஆள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வாங்க வாங்க ஓகே ஃபெயிலியர் ஃபவுல் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் டபுள் ஸ்டார் தாண்டிட்டாரு ஆனா அவருக்கும் ஃபெயிலியர் சரிங்களா அதனால மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகாம டேக் ஆஃப் கரெக்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் ஃபெயிலியர் டோட்டலா இப்போ நம்ம எத்தனை பேர் 13 பேர் தாண்டி இருக்கோம் 13 பேர்ல 4 பேருக்கு ஃபெயிலியர் அந்த 4 பேர்ல 3 பேருக்கு டபுள் ஸ்டார் வந்து ஃபெயிலியர் சரிங்களா 4 பேர் ஃபெயிலியர் அதுல 3 பேருக்கு டபுள் ஸ்டார் வந்து ஃபெயிலியர் நம்ம வந்து லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஏபிசி ட்ரில்ஸ் நல்லா பண்ணணும் பிளயோமெட்ரிக்ஸ் நல்லா பண்ணணும் நீங்க எந்த அளவுக்கு ஜம்பிங் ஒர்க் அவுட்ஸ் அதிகமாக பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரென்வே வந்து உங்களுக்கு 40 மீட்டர்லேருந்து 45 மீட்டர் இருக்கும் சரியா 40 மீட்டர்லேருந்து 45 மீட்டர் இருக்கும் நீங்கள் ரென்வே வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்கும் சரியா ரெண்டாவது வந்து டேக் ஆஃப் வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகாமல் கரெக்டாக எடுக்கணும் சரி அதுக்கு என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் தான் எனக்கு வந்து டேக் ஆஃப் வர மாட்டேங்குது எனக்கு என்வே வர மாட்டேங்குது எனக்கு லேண்டிங் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தாழ்த்திக்க கூடாது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும் டேக் ஆஃப் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் ரிட்டர்ன் பண்ணி பார்க்கணும் ஆல்ல பண்ணி பார்க்கணும் A1ல பண்ணி பார்க்கணும் ஆல்ல 3 ஸ்டெப்ஸ்ல பண்ணி பார்க்கணும் 5 ஸ்டெப்ஸ்ல பண்ணி பார்க்கணும் 7 ஸ்டெப்ஸ்ல பண்ணி பார்க்கணும் 9 ஸ்டெப்ஸ்ல பண்ணி பார்க்கணும் சரியா உங்களுக்கு லேண்டிங் கிடைக்கல அப்படின்னா நல்லா ஏபிசி ட்ரில்ஸ் இந்த மாதிரி ட்ரில்ஸ் நல்லா அதிகமாக பிளேயோமெட்ரிக்ஸ் பண்ணி பார்க்கணும் ட்ரில்ஸ் நல்லா பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஹிப் வந்து நல்லா ஓப்பன் ஆகும் நல்லா மொபிலிட்டிலாம் பண்ணீங்கன்னா ஹிப் நல்லா ஓப்பன் ஆகும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும் ஒரு சில நல்லா ஹைட்டாக இருப்பாங்க 180 சென்டிமீட்டர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸே கிடைக்காது ஒரு சிலர் 150 160 தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்லா 5 மீட்டர் மேலே தாண்டுவாங்க காரணம் என்ன ப்ராக்டிஸ் தான் சரி அதனால வந்தவங்களுக்கு ஓகே என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு சிலர் நல்லா தாண்டிங்க ஒரு சிலர் நல்லா தாண்டி ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்களா அதான் கஷ்டமா இருக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா 4 மீட்டருக்கு 5 மீட்டர்லாம் தாண்டுறீங்க ஆனால் ஃபெயிலியர் ஆகுது சரியா அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இது ஏன் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரையல்ஸ் மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மிஸ்டேக் நீங்க செலக்ஷன்ல பண்ணிடக்கூடாது இப்போ உங்களுக்கு எது மிஸ்டேக் தெரியுதா ஒரு சிலருக்கு 4.40 வந்திருக்கு இன்னும் ஒரு 1.0 வந்தா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார் ஒரு சிலருக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும் சரியா ஒரு சிலருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்காது ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் கூச்சப்பட்டு தாண்டாம இருக்கீங்க பெயின் வந்துருமோ அப்படின்னு சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு ட்ரையல் தான் நீங்க அங்கே செலக்ஷன்ல போய் பெஸ்டா பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷம் தான் சரியா ஓகே இப்போ நம்ம ரோப்பு பார்த்துட்டோம் லாங் ஜம்ப் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து 400 மீட்டர் பார்த்துடலாமா ஓகே எதுவும் டவுட் இருக்கா லாங் ஜம்ப்ல எதுவும் டவுட்டு ஓகே ஒரு சிலர்லாம் ஷூ போடாம நல்லா தாண்டினாங்க உண்மையிலே சரியா ஒரு சிலர் நல்லா தாண்டினாங்க ஓகே வாழ்த்துக்கு எல்லாரும் கிளாப் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோ சரிங்களா உங்க லைஃப் உங்க கையில தான் இருக்கு சரியா நீங்க வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு யாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்லை நீங்க ஆர்டர் பண்ணா ரிசல்ட் கிடைக்கும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அவனா ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதனால வந்து நீங்க வந்து எல்லாமே பேலன்ஸா வச்சுக்கணும் ஃபுட்டு ரெஸ்ட்டு ஒர்க் அவுட் எல்லாமே பேலன்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒர்க் அவுட் மட்டும் நல்லா ஹார்டா பண்ணிட்டு ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது எல்லாமே பேலன்ஸா இருக்கணும் சரி அங்கே நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நைட்டு 11-12 மணி வரைக்கும் செல்லாம் ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸா இருந்தாலும் சரியான ரிசல்ட் கிடைக்கும் சரி அதனால ஒரு 1 வீக் இருக்கு அப்படின்னா ஒரு 1 வீக் நீங்களே சேஃபா பாத்துக்கோங்க சரியா மேக்ஸிமம் செல் யூஸ் பண்ணாதீங்க பைக்ல அதிகமா ஸ்பீடா போகாதீங்க லாங் டிராவல் பண்ணாதீங்க ரெஸ்ட்டு ஃபுட்டு ஒர்க் அவுட்டு செலக்ஷன் வரைக்கும் சரியா இப்போ நம்ம ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக்ல வேகமா போய் இப்போ நிறைய நடக்குது இல்லையா அதனால பிசிக்கல் வரைக்கும் உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க சரி அப்போ வெளியில போகும்போது ஷூ போடாம போறீங்க செப்பல் போடாம போறீங்க சின்ன முள்ளோ பிங்கன்னா குத்திட்டு அப்படின்னா உங்க செலக்ஷன் ப்ராப்பரா பண்ண முடியாது மெயினா சொல்லணும் அப்படின்னா 400 மீட்டர்லாம் ஓடச்சுலாம் நிறைய பேர் பேர்ஃபுட்ல ஓடுறீங்க 1000 மீட்டர்லாம் பேர்ஃபுட்ல ஓடுறீங்க ஓகே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சிலர் செட் ஆயிரும் ஒரு சிலருக்கு சேண்ட்ல ஓடச்சுல கால் பொத்துட்டு அப்படின்னா ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது சரி அதனால இந்த நேரத்துல ஒவ்வொரு விஷயமும் பார்த்து சேஃபா பண்ணணும் ஓகேவா அப்போ 400 மீட்டர் பார்க்கலாமா ஓகே சரி வாங்க ஓகே ப்ரோ